வெல்கம் டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோ லேட்டக் கிராஷ் கோர்ஸோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல், சைஸஸ், ஷேப்ஸ்லாம் லேட்டக்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். எப்படி ரிமைனிங் ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி என்னென்ன ஃபாண்ட் ஃபேமிலிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென் என்னென்ன சீரியஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சீரியஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து மீடியம் ஒன், அனதர் ஒன் போல்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஷேப் பார்க்க போகிறோம், என்னென்ன ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சைஸஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபாண்ட் சைஸ் 10, 11, 12 இதுதான் சைஸஸ், அவைலபிள் சைஸஸ். இதை எப்படி சைஸ் வேரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ நியூவாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் ப்ளஸ் நான் 12 பாயிண்ட்லேயே க்ரியேட் பண்ணுறேன். 12 பாயிண்ட் A4 பேப்பர், தென் ஆர்டிக்கிள். ஓகே, ஆர்டிக்கிள் சூஸ் பண்ணிட்டேன். தென் பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம், ஒரு எப்படி சிம்பிளஸ்ட் லேட்டக் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட மெயின் கண்டென்ட் எல்லாமே வித்தின் பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். பிகின் டாக்குமெண்ட்டுக்கு ப்ரீவியஸாக உள்ளது எல்லாமே வந்து ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறப்ப எப்பயுமே செப்பரேட் ஃபோல்டரில் சேவ் பண்ணிவிடுங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஃபைலுமே ஒரு சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 7, 8 ஃபைல்ஸை ஜெனரேட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக தனி ஃபோல்டர்லேயே ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒன்று வந்து ரோமன் ஃபேமிலி, அனதர் ஒன் சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி, அனதர் ஒன் டைப்ரைட்டர் ஃபேமிலி. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் தான் இருக்குது. அது எப்படி அவைலபிளாக ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ டிஃபால்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செரிஃப் ஃபேமிலி தான். செரிஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் தான். ஹை, திஸ் இஸ் மை லேட்டக் டாக்குமெண்ட். ஓகே, திஸ் இஸ் மை லேட்டக் டாக்குமெண்ட். ஸோ நான் இந்த ஃபைலை ரன் பண்ண போகிறேன். இப்போது குவிக் பில்டை ப்ரெஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவோம் யூஸ்வலாக. சைட் பை சைட் வியூ பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் மை லேட்டக் டாக்குமெண்ட். ஸோ இதுதான் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட், அதாவது செரிஃப் ஃபேமிலி. ஸோ இதே எனக்கு சான்ஸ் செரிஃபில் வேணும் அப்படின்னா என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் நான் செக்ஷன் வைஸாகவே ஸ்பிட் பண்ணி காமிச்சிடறேன். செக்ஷன் செரிஃப் ஃபேமிலி. ஓகே, ஸோ நான் ஒன்ஸ் அகைன் ஃபைலை ரன் பண்ணிடுறேன் செக்ஷன் வைஸாக ஸ்பிட் அப் பண்ணி. யா, இதுதான் செரிஃப் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி. ஓகே, ஸோ இதுக்கான கமாண்ட் டெக்ஸ்ட் எஸ்எஃப். டெக்ஸ்ட் எஸ்எஃப் அப்படிங்கிறது செரிஃப் சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் தி சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி. ஸோ இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. அவுட்புட் யா, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் ஒன் டைம்ஸ் நியூ ரோமன், அதாவது செரிஃப் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இருக்க செக்ஷன் செரிஃப் ஃபேமிலி, செகண்ட் இருக்கிறது சான்ஸ் செரிஃப் ஃபேமிலி. ஓகே, ஸோ அனதர் ஒன் தேர்ட் இருக்கிறது டைப்ரைட்டர் ஃபேமிலி. ஓகே, டைப்ரைட்டர் ஃபேமிலி. ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டிடி டைப்ரைட்டர். ஸோ திஸ் இஸ் டைப்ரைட்டர் ஃபேமிலி. ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் ஃபைலை ரன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எஸ், திஸ் இஸ் தி டைப்ரைட்டர் ஃபேமிலி. ஸோ இந்த 3 ஃபாண்ட் ஃபேமிலி தான் லேட்டக்கில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக உள்ளது. ஒன்று வந்து செரிஃப் ஃபேமிலி, தட் மீன்ஸ் டைம்ஸ் நியூ ரோமன், அனதர் ஒன் சான்ஸ் செரிஃப், அனதர் ஒன் டைப்ரைட்டர் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட்டு
என்னென்ன சீரியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக உள்ளது எல்லாமே மீடியம் சீரியஸ், இது எல்லாமே மீடியம் சீரியஸ், அதாவது நார்மல் ஃபாண்ட். ஸோ செக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீடியம் சீரியஸ், இதுதான் டிஃபால்ட் ஒன். ஸோ இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எம் அண்ட் டி. ஓகே, திஸ் இஸ் மீடியம் சீரியஸ். ஸோ ஃபைலை ரன் பண்ணி காமிச்சிடறேன். ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, டைம்ஸ் நியூ ரோமனுக்கு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போல்டு ஃபேஸ் சீரியஸ். ஓகே, இருக்க கண்டென்ட் எல்லாமே போல்டு பண்ண போகிறோம். ஸோ அதுதான் போல்டு ஃபேஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் டெக்ஸ்ட் பிஎஃப் போல்டு ஃபேஸ். ஓகே, திஸ் இஸ் போல்டு ஃபேஸ் சீரியஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்துக்கோங்க, கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட கண்டென்ட் எல்லாமே போல்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கொடுக்கறதுக்காக. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், திருப்பி அடிஷ்னல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் சீரியஸ். ஒன் இஸ் மீடியம் சீரியஸ், அனதர் ஒன் இஸ் போல்டு சீரியஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் நான் இதை ஓகே. அனதர் ஒன் ஷேப், என்னென்ன ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். செக்ஷன் ஷேப்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஒன்று, தட் மீன்ஸ் அப்ரைட் ஷேப். அப்ரைட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக உள்ள ஷேப், எந்த ஒரு கமெண்ட்டும் கிடையாது, டிஃபால்ட்டாக உள்ளது. ஓகே, திஸ் இஸ் அப்ரைட் ஷேப். ஸோ நான் ஃபைலை ரன் பண்ணி காமிச்சிட்றேன். யா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, டிஃபால்ட் ஒன், திஸ் இஸ் டிஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக் ஷேப். Okay, this is italic shape. ஃபைலை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். எஸ், ஓகே, சாரி, இட்டாலிக் நம்ம சூஸ் பண்ணணும். இட்டாலிக் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் இட் ஹைடி, டெக்ஸ்ட் இட்டாலிக். ஓகே, டெக்ஸ்ட் இட்டாலிக். யா, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6.1 அப்படிங்கிறது நார்மல் ஷேப், டிஃபால்ட் ஒன். அனதர் ஒன் இஸ் இட்டாலிக் ஷேப். Next one is slanted. Okay, next subsection is slanted. Okay, text SL, slanted text SL. Okay, this is slanted one. Once again file run பண்ணிடலாம். Yeah, this is slanted one. Just a small difference between italic and slanted. Okay, and then caps, small caps. Okay, உங்களுக்கு small capsலாம் நம்ம create பண்ண போகிறோம் subsection. ஸோ இந்த ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலுமே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் அப்பியர் ஆகும். பட் ஒரிஜினல் கேபிட்டல் லெட்டரை விட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்மால் கேப்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே திஸ் இஸ் ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிறதுல டி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க, எஸ் கேபிட்டல் லெட்டர், சி கேபிட்டல் லெட்டர். ஜஸ்ட் சி தி டிஃப்ரென்ஸ். யா, ஸோ டி ஒரிஜினல் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஸ்மால் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே ஒன்ஸ் அகைன் கேபிட்டல் லெட்டரில் அப்பியர் ஆகும். பட் ஒரிஜினல் கேபிட்டல் லெட்டரை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்மால் கேப்ஸ். தென் லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்பசைஸ்டு சப் சைஸ். Emphasized. Emphasized shape. Emphasized shape. Okay, இதுக்கான கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா EMBH, emphasize, EMBH. Okay, so this is emphasized one. This is emphasized one. So just to see the difference. Yeah, this is emphasized one. It's almost italic font style but little bit different. Okay, கொஞ்சம் different இருக்கும். So இதுதான் shapes. Only we have 5 shapes. One is upright, that means in normal font. Another one is italic, slanted,
ஸ்மால் கேப்ஸ் தென் எம்பசைஸ்ட் ஒன். ஸோ இதோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட்டாலிக்கில் உங்களுக்கு வேணும். நார்மல் ஃபாண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, இட்டாலிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஐடி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸ்லாண்டர்டு டெக்ஸ்ட் எஸ்எல், சப்செக்ஷன் டெக்ஸ்ட் எஸ்சி, எம்பசைஸ்ட் /EM PH. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று சைஸஸ் எப்படி வேரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12 இது 3 சைஸஸ் தான் அவைலபிள். பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, செக்ஷன் ஃபாண்ட் சைஸ். ஓகே, நான் இங்கே இப்போது 12 டாக்குமெண்ட் கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே வந்து 12 பாயிண்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஹோல் டாக்குமெண்ட் எனக்கு 12 பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்போ நான் எப்படி ஃபாண்ட் சைஸை சின்னது பண்ணுறது, பெருசு பண்ணுறது, அந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லை மோர் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிஃபால்ட்டாக உங்களோட ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லி 12 சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் டைட்டிலோ செக்ஷன் டைட்டிலோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் லேட்டக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் 12 சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு சப்செக்ஷன் 14 இருக்கும். இங்கேயே சப்செக்ஷன் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஓகே, 6.1 அப்படிங்கிறது சப்செக்ஷன். திஸ் இஸ் அப்ரைட் ஷேப். இது 12, அப்ரைட் 14, ஷேப்ஸ் வந்து 16ல் இருக்கும். இதுதான் ப்ரொப்போர்ஷனலாக அதுவாக சேஞ்ச் ஆகிடும் லேட்டக்கில். நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மினிமம் சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மினிமம் சைஸ். அதுக்கான கமெண்ட் டைனி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, டைனி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். ஓகே, லேட்டக்கோட லோகோவை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைனி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபைலை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகே, நான் சென்டரில் சூஸ் பண்ணிடுறேன். சென்டருக்கான கமெண்ட் பிகின் சென்டர், எண்டு சென்டர். ஸோ நான் சென்டரில் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். யா, இதுதான் இருக்கிறதுலே மினிமம் சைஸ். ஓகே, மினிமம் சைஸ் டைனிக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்ட் சைஸ். ஸோ லேட்டக் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். /LA/TEX இது லேட்டக்கோட லோகோவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் ஃபைலை ரன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஜெனரேட் பண்ண லேட்டக்கை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் சைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் நோட் சைஸ். இதில் ஏன் பிரேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் நான் பிரேஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு அடுத்து வர எல்லா டெக்ஸ்ட்டுமே இதே ஃபாண்ட் சைஸ்லேயே வந்துடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன், ஃப்ளோர் ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஃபுட் நோட் சைஸில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் ஃபைலை ரன் பண்ணிடுறேன். அவுட்புட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சைஸ் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. செகண்டாக க்ரியேட் பண்ண லேட்டக்கை விட தேர்டாக க்ரியேட் ஆன லேட்டக் கொஞ்சம் லார்ஜர் சைஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ். ஓகே, ஸ்மால். யா, இப்போ நான் ஒன்ஸ் அகைன் ஃபைலை ரன் பண்ணுறேன் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கண்டினியூஸாக எல்லா கமெண்ட்ஸையும் மொத்தமாக ரன் பண்ணி காமிச்சேன். ஸ்மால் சைஸ். அடுத்து ஒன்று நார்மல். ஸோ நார்மலுக்கு நம்ம யூஸ்வலாக எந்த கமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. பட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். நார்மல். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மல். அடுத்து லார்ஜ். ஓகே, லார்ஜ். தென் கேபிட்டல் LARGE. ஓகே, லேட்டக் கமெண்ட் கேபிட்டல் LARGE. தென் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஒரு ஃபாண்ட் வந்துடும். கேபிட்டல் LARGE. தென் ஹியூஜ். தென் கேபிட்டல் ஹியூஜ். ஸோ இதுதான் கமெண்ட். நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகே, அன்டிஃபைன்டு கமாண்ட் நார்மல் சைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். நார்மல் சைஸ், நாட் நார்மல் சைஸ். ஏதாவது ஒரு லெட்டர்ஸையோ இல்லை ஒரு டாட்டையோ ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்டையோ மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் ரன் ஆகாது. உங்களுக்கு என்ன எரர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைல் ரன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த லேட்டக் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். டைனி, ஸ்கிரிப்ட் சைஸ், ஃபுட்நோட் சைஸ், ஸ்மால், this is normal. Okay, this is font size 12. This is normal. Large, எல்லாமே small letter. Next one large, L மட்டும் capital letterல வந்துடும் large. So another one எல்லா letterமே capital. Okay, and then huge, another one is capital HUGE. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாண்ட் சைஸை வேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில இடத்துல எனக்கு மார்ஜினை விட எக்ஸீட் ஆகுது, இல்லை அந்த பர்டிகுலராக உள்ளது. நம்ம ஒரு நேம் எழுதுறீங்க, நேமுக்கு பக்கத்தில் டெசிக்னேஷன் எழுதணும், அந்த டெசிக்னேஷனை ஸ்மால் பண்ணி காமிக்கணும், சின்னது பண்ணி காமிக்கணும், அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த சைஸஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு லெட்டர் பேடு ரெடி பண்ணுறேன், அந்த லெட்டர் பேடில் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் காலேஜ் நேமோ இல்லை உங்கள் இன்ஸ்டியூஷன் நேமோ உங்கள் கம்பெனி நேமோ பெருசாக வரணும், அதுக்கு கீழே அட்ரஸ் சின்னதாக வரணும், அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இதில் டிஃபால்ட்டாக உள்ளது. ஓகே, இது நார்மல் ஃபாண்ட் சைஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம மேலே என்ன மேத் டெக்ஸ்ட் இட்டுன்னு சொல்லி கொடுத்தோம், டெக்ஸ்ட் இட்டாலிக். இதே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் மோடில் வேணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். நான் நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன், மேத் மோட் ஃபாண்ட்ஸ். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்பயுமே டாலர் சிம்பிள்குள்ளே தான் மேக்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும். பட் இது ஒன் பை ஒன்னாக நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த செக்ஷன் வரும்போது. பட் நீங்கள் டைப் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டை ஆல்வேஸ் டாலர் சைனுக்குள்ளே தான் நீங்கள் ரெடி பண்ணணும், அதர்வைஸ் ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் டைப் பண்ணிடுறேன். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மேத் மோடு இருக்குது. ஒன்று வந்து இன்லைன், அனதர் ஒன் டிஸ்பிளே மேத் மோடு. இன்லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக வேர்ட்ஸ் இருக்கும், இன்பிட்வீனில் ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிளை இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகே, லெட் தீட்டா பி தி, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ நான் இந்த ஃபைலை இப்போ ரன் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ தீட்டா ஏபி இந்த ஃபாண்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், கொஞ்சம் ஸ்லாண்டர்டாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டர்டாக இருக்கும். எனக்கு ஸ்லாண்டர்டாக வேணாம், எனக்கு நார்மலாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே பண்ணி காமிச்சிடறேன். அதே லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தீட்டா வந்து நார்மல் ஃபாண்ட்டாகவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மேத் ஆர்எம் அப்படிங்கிற கமெண்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக டெக்ஸ்ட் ஆர்எம் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா ஐடின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேத் ஆர்எம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். வித்தின் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும், மேத் ஆர்எம். ஓகே, ஸோ ஃபைலாக ரன் பண்ணிவிடுங்க. இப்போது டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ப்ரீவியஸாக உள்ள தீட்டாவுக்கும் இந்த தீட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தென் இட்டாலிக் ஷேப் வேணும் அப்படின்னா மேத் ஐடி, போல்டு ஃபேஸ் வேணும். சப்போஸ் எனக்கு ஏ போல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேத் பிஎஃப். ஓகே, மேத் பிஎஃப். நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி காமிச்சிட்றேன். ஏ மட்டும் நமக்கு போல்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சி தி டிஃப்ரென்ஸ். ஏ மட்டும் நமக்கு போல்டாக கிடச்சிருக்கு. பிஎஃப்ஆ போல்டு ஃபேஸ். சப்போஸ் உங்களுக்கு டைப்ரைட்டர் ஃபேமிலியில் வேணும் அப்படின்னா மேத் டிடி. ஸோ நான் நம்பர் சிஸ்டம்ஸை மீன் பண்ணுறேன் அப்படின்னா லெட் ஆர் பி தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஐ எம் கோயிங் டு டைப் ஒன் மோர் சென்டென்ஸ். லெட் மேத்தமெட்டிக்கல் மோட் டாலர் சிம்பிளுக்குள்ளே தான் சைன் பண்ணணும், டைப் பண்ணணும். மேத் பிபி, மேத் போல்டு ஃபேஸ். இது வந்து நம்பர் சிஸ்டமாக டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மேத் பிபி அப்படிங்கிறது நம்பர் சிஸ்டம். ஸோ கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுறது, கேபிட்டல் ஆர் பி தி set of real numbers. Okay, be the set of real numbers. நான் இப்போது இந்த ஃபைலை ரன் பண்ணுறோம். உங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிடுங்க. இப்போது எரர் வந்திருக்கு, ஃபஸ்ட் டைமாக எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எரர் மெசேஜில் உங்களுக்கு தெரியும்,
மேத் பிபி அன்டிஃபைன்டு கண்ட்ரோல் சீக்வன்ஸ். நீங்கள் மேத் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அன்டிஃபைன்டு கண்ட்ரோல் சீக்வன்ஸ்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நம்ம எந்த ஒரு பேக்கேஜுமே யூஸ் பண்ணலை. செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ப்ரீஆம்பிள்ஸை பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம். ப்ரீஆம்பிள்ஸில் கண்டிப்பாக பேக்கேஜஸ் இருக்கணும். பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதுக்கான பேக்கேஜஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு கலர் வேணும் அப்படின்னா கலருங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணுவேன். நான் இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் யூஸ் பேக்கேஜ் AMS SYMP சிம்பிள். AMS இஸ் நத்திங் பட் அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி சிம்பிள். நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். எரர் இல்லாமல் உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சது. ஸோ இப்போ இங்கே R அப்படிங்கிற சிம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் லெட்டரில் இருக்கும். ஸ்கிரிப்ட் லெட்டரில் உங்களுக்கு R கிடைக்கும். லெட் R be the set of all real numbers. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மேத் பிபி அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இதே டிஸ்பிளே மேத் மோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே மேத் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக இந்த செப்பரேட் பேராகிராஃபில் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸோ இல்லை ஈக்குவேஷனோ க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் அலைன். ஸோ இதை நான் லேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் செக்ஷன் வரும்போது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே மேத் மோடில் 2 டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன் இஸ் இன்லைன், அனதர் ஒன் இஸ் டிஸ்பிளே மேத் மோட். ஸோ நான் இங்கே டிஸ்பிளே மேத் மோடில் 2 சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் டைப் பண்ண போகிறேன். x + y இஸ் ஈக்குவல் டு z. எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு லேட்டர் நான் காமிக்கிறேன். பட் உங்களுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் இப்போ காமிச்சிடறேன். a + b இஸ் ஈக்குவல் டு c. ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எரர் கிடச்சிருக்கு. அலைன்மெண்ட் இஸ் அன்டிஃபைன்டு. அலைனும் அன்டிஃபைன்டு, டிஃபைன் பண்ண கிடையாது அலைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்காக மொத்தமாக நான் AMS பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் டெக் மேக்கர் எடிட்டர் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா லேட்டக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் ப்ளஸ் AMS பேக்கேஜஸ். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். எரர் இல்லாமல் ஃபைல் ரன் ஆகிடுச்சு. அதோட அவுட்புட் செக் பண்ணிக்கோங்க. x + y = z, a + b = c. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் பேராகிராஃபில் ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் டிஸ்பிளே மேத் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிஸ்பிளே மேத் மோட். ஈக்குவேஷன் நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக கிரியேட் ஆகிடும். அதான் லேட்டக்கோட பியூட்டி. உங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் யூஸ் பண்ணி அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் அப்பியர் ஆகாது. இது எல்லாமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் செக்ஷனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல், என்னென்ன ஃபாண்ட் சைஸஸ், ஷேப் என்ன அவைலபிளாக இருக்குது, டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்லைனில் இருந்து எப்படி லேட்டக் ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, எல்லா சிஸ்டம்லையும் எல்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஆன்லைனில் ரன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட கொரீஸோ இல்லை இதெல்லாம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சஜஷனாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.